திருப்பரங்குன்றத்தை வானத்துல இருந்து பார்த்தோம்னா சிவலிங்க வடிவத்துல காட்சி தரும் பரம்னா பரம்பொருளாகிய சிவபெருமான், குன்றுனா மலை, திருனா சிறப்பை உணர்த்தும் அடைமொழி. பரம்பொருளாகிய சிவபெருமான் மலையாக இருப்பதினால் இந்த மலைக்கு திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இந்த மலையோட உச்சியில காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. அடிப்படையில திருப்பரங்குன்றம் ஒரு சிவக்ஷேத்திரம். அப்புறம் எப்படி இங்க முருகப்பெருமான் வந்தாருன்னு கேக்குறீங்களா? சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் செய்தார். அப்போது பார்வதி தேவியின் மடியில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் அதை கேட்டு உணர்ந்தார். பின்பு குருவின் மூலம் கற்க வேண்டியதை இப்படி கேட்பது பாவம் என்று நினைத்த முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்தார். சிவபெருமானும் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்த தலம் இது. முருகனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் ஆதி சொக்கநாதராக சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு எதிரிலேயே கோவில் கொண்டுள்ளார். திருப்பரங்குன்றம் வருகிறவர்கள் முதலில் ஆதி சொக்கநாதரை வழிபட்ட பின்புதான் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பது